Hi friends. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா SAADC பத்தி படிக்க போறோம். சோ SAADC னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Successive Approximation Type ADC அப்படினு சொல்வாங்க. இந்த Successive Approximation Typeக்கும் நாம போன வீடியோல பார்த்த Flash Typeக்கும் என்ன வித்தியாசம் அப்படினு பாத்தீங்கன்னா Flash Typeல வந்து எத்தனை டைப் ஆஃப் கம்பரேட்டர் தேவை அப்படினு பாத்தீங்கன்னா 2n-1. அதுல என்ன என்னது அப்படினு பாத்தீங்கன்னா number of bits which you are record for the output. 3 பிட்டா இருந்தா 3 பிட், 2 பிட்டா இருந்தா 2 பிட் போட்டு எத்தனை கம்பேரட்டர்ஸ் தேவைங்கிறத வச்சு நம்ம வந்து அஸ்யூம் பண்ணி நாம டிசைன் பண்ணி செய்வோம். அது வந்து ஃபிளாஷ் டைப். இந்த சக்சஸிவ் அப்ராக்சிமேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமாக இடம் பிடிக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளாக் பல்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ கிளாக் பீரியட், அதாவது வந்து கிளாக் பல்ஸ் எவ்வளோ அளவுக்கு நமக்கு தேவைப்படுதுங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த ஒரு SAADCயை வந்து நாம் ஆப்ரேட் பண்ண முடியுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரே ஒரு கம்பேரட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்புட்டில் வரக்கூடிய அனலாக் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா VA அண்ட் ஆல்சோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா VD அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த VDங்கிறது வந்து எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா DACலேருந்து வருது. சரி, இப்போ எதுக்கு இந்த DACயை வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் கரெக்டாக ஒன்றுன்னா சொல்லிகிட்டே வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா N-பிட் கன்வர்ஷன்ஸ். எத்தனை பிட்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணுமோ கரஸ்பாண்டிங்காக அத்தனை நம்பர் ஆஃப் கிளாக் பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு வேணுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2 பிட்டாக இருந்தால் 2 கிளாக் பீரியட், 8 பிட்டாக இருந்தால் 8 நம்பர் ஆஃப் கிளாக் பீரியட்ஸ் நீங்கள் வந்து இன்புட்டில் இங்கேருந்து கொடுக்க வேண்டியிருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த SAR என்னங்கிறது பார்த்தீங்கன்னா சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஜிஸ்டர் அண்ட் கவுண்டர்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் இன் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ரெஜிஸ்டர் ஒர்க் ஆகணும்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு கிளாக் பல்ஸ் கொடுத்தா மட்டுமே தான் அந்த ஒரு ஆப்ரேஷன் உங்களால் பண்ண முடியுமே தவிர வேறு எந்த ஆப்ரேஷன் உங்களால் வந்து பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அண்ட் EOC அப்படிங்கிற கண்ட்ரோல் லைன் தான். ஸோ ஸ்டார்ட் அப்படிங்கிற கண்ட்ரோல் லைன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போன வீடியோவில் சொன்ன மாதிரி எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த லெவலில் வந்து கன்வர்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் கண்ட்ரோல் லைன் ஸ்விட்ச்சு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா EOCனா எண்ட் ஆஃப் கன்வர்ஷன். எப்போ வந்து இந்த கன்வர்ஷன் வந்து முடியணும், கரெக்டாக எந்த ஸ்டேஜில் முடிஞ்சு அப்படியே கரெக்டாக அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகணுங்கிறத சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த EOC அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் அண்ட் EOCங்கிற ஒரு கண்ட்ரோல் லைன் வந்து இந்த இதுலேருந்து அப்படி தான் யூஸ் ஆகுது. இதை நம்ம ஏற்கனவே ஃப்ளாஷ் டைப்லையும் பார்த்துருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 8 பிட் கன்வர்ஷன் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அப்போ 8 நம்பர் ஆஃப் கிளாக் பீரியட்ஸ் நமக்கு வந்து வேணும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் SAADCயில் வந்து பொதுவாக ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நீங்கள் அட்டம் பண்ணி பார்க்கலாம். அதாவது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப், அதாவது நான் பின்னாடி என்னங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக வந்து ஒரு டிஜிட்டல் வேல்யூ, கரெக்டான ஒரு வேல்யூ வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த வேல்யூ வர்ற வரைக்கும் நீங்கள் கம்பேரட்டரில் வந்து அனலாக் வோல்டேஜோட கம்பேர் பண்ணி நீங்கள் ஈஸியாக அந்த வேல்யூ எப்போ வருதோ அப்போ வந்து இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு அவுட்புட்டை நமக்கு வந்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே கம்பேரிசன் மூலமாக நமக்கு வந்து வந்துடும். சரி, அது என்ன அப்படிங்கிறத அடுத்ததாக பார்த்துடலாம் வாங்க. சரி, இந்த கரெக்ட் டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு டிஜிட்டல் பிட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பிட்ஸ் நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு டிஜிட்டல் நம்பர், அதாவது வந்து ஒரு பைனரி நம்பர் எடுத்துக்கலாம் 11010100. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இதான் வந்து உங்களுக்கு தேவை. இப்போ இந்த SAR என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 8 பிட் நமக்கு தேவை இல்லையா? ஸோ ஒரு பைனரி நம்பரில் நமக்கு 8 பிட் தேவை. ஃபஸ்ட்டு பிட்டை மட்டும் 1ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் வந்து 0 பண்ணிடும். ஸோ இப்படி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நான் எழுதியிருக்க இந்த ஒரு கம்பேரிசன், இந்த கம்பேரட்டர் வந்து இந்த வேலையை தான் பண்ண போகுது. VA வந்து கிரேட்டர் தேன் VDயாக இருந்துச்சுன்னா MSB வந்து 1ஆக இருக்கும். அதே நேரத்தில் VA வந்து லெஸ் தேன் VDயாக இருந்தால் MSB வந்து 0 ஆகிடும். சரி, இந்த MSBங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, லாஸ்ட்டாக உள்ளது, இது வந்து LSB, கடைசியாக உள்ள 0 வந்து LSB, இந்த 1 வந்து MSB. VA கிரேட்டர் தேன் VDயாக இருந்தால் அந்த MSB வந்து 1ஆக வச்சுக்கும், மற்றதெல்லாம் 0 ஆக்கிடும். வேறஸ் VA வந்து லெஸ் தேன் VDயாக இருந்துச்சுன்னு சொன்னால் MSB 0 ஆகிட்டு மற்றதெல்லாம் வந்து 0 1s ஆல்டர்னேட்டிங்காக வந்து சேஞ்ச் பண்ணி கம்பேர் பண்ணும். ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாம் அஸ்யூம் பண்ணியிருக்க இந்த ஒரு கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா VA லெஸ் தென் VDங்கிற ஒரு பாயிண்ட் வரப்போகிறதில்ல. ஏன் அப்படின்னா MSB வந்து 0க்கு ரீசெட் ஆக போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம MSB வந்து 1ன்னு சொல்லி செட் பண்ணி வச்சுட்டு தான் பண்ண போகிறோம் இது எல்லா ப்ராசஸுமே. சில மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் கிட்டத்தட்ட 8 ப்ராசஸ் இந்த மாதிரி நடக்கும். லாஸ்ட்டு ப்ராசஸில் எப்போ வந்து நமக்கு கரெக்டான டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன் வருதோ அப்போ இந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகி இந்த அவுட்புட் வந்து நமக்கு கிடைச்சிருங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் வந்து கம்பேரிஷன்னா ஃபர்ஸ்ட் வந்து MSB 1ன்னு செட் பண்ணிட்டு அப்படியே கம்பேர் பண்ணும். அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த MSB மறுபடியும் வந்து செட் பண்ணி 11000000 நிற்கிது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 4 1 வந்து செட் பண்ணி இப்படி ஆல்டர்னேட்டிவாக சேஞ்ச் பண்ணி கடைசியில் ஒரு செட்டப் வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய ஒரு கம்பேரிசன் பண்ண போகிற பாயிண்ட்டும் அதில் உள்ள பைனரி நம்பரும் நாம் எடுத்துக்கக்கூடிய இந்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த ரெப்ரசன்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆனோடனே அந்த கன்வர்ஷன் அந்த கம்பேரிசன் எல்லாமே ஸ்டாப் ஆகி நமக்கு இந்த அவுட்புட் கிடச்சிருங்கிறதா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் ADCயோட ஒர்க்கிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா?
இந்த ஃப்ளாஷ் டைப் வந்து என்னதான் வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக இருந்தாலும் இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் எவ்வளோ தான் வேரி ஆனாலும் இதோட டைம் அதாவது ஒர்க்கிங் டைம் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து நம்பர் ஆஃப் கிளாக் சைக்கிள்ஸ் ரெக்வயர்டு வந்து இதில் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ கீழே ஒரு கிராஃப் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்புட் சேஞ்சுக்கும் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ரெக்வயர்டுக்கும் நம்ம ஒரு கிராஃப் பிளாட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நார்மலான சக்ஸஸிவ் அப்ராக்சிமேஷன் ஏடிசி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கிளாக் சைக்கிள்ஸ் ரெக்வயர்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுது. அதாவது வந்து இதில் எந்த ஒரு சேஞ்சுமே வந்து இல்லை. ஆனால் இன்னொரு ட்ராக்கிங் ஏடிசியை நம்ம இதை எஸ்ஏஆரை தவிர்த்துட்டு இன்னொரு ட்ராக்கிங் ஏடிசி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் சேஞ்சுக்கும் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ரெக்வயர்டுக்கும் பார்க்கும்பொழுது இந்த ட்ராக்கிங் ஏடிசி வந்து லீனியராக வந்து சேஞ்ச் ஆகுதுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ள ட்ராக்கிங் ஏடிசிக்கும் இந்த எஸ்ஏஆருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் தினமும் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். See you guys in the next video. Until then, bye, cheers, stay home, stay safe, and thank you so much for watching.